ஏன் படைத்தாய் சிவமே பூமி? ஹரிச்சந்திர மன்னனுக்கு மதிய அமைச்சராக என்னை படைத்து இன்று மன்னமனை பிறந்த மதியனுக்கு செய்து விட்டாயே இறைவா. சத்திய வேந்தனை சன்மார்க்க நெறியினை இப்பிறவியிலே காணப்போகிறேன். காசிநாதா, கருணை கடலே, அருள் செய்ய மாட்டாயா இறைவா? ஓடோடி வந்து அருள் செய்ய மாட்டாயா? முடிவன் செய்த சூழ்ச்சியினால் மதியிழந்தே, மதியும் இழந்தே, மதியிழந்தேன் பாவினார் மன்னவனை காணாதே, மதியிழந்தேன் வீதியிலே அண்ணனே உம்மை காண அலைகின்றேன் காசியிலே, அலைகின்றேன் காசியிலே, காசியிலே. எப்படி மைமை காண்பேன் மன்னா, இறைவா நீ அருள் புரிவாய், இறைவா அருள் புரிவாய். சிவமே 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 சிவமே. குரலை கேட்டு
தேடி வந்தாரே சிவமே 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 மண்ணேல் இருக்கும் இடம் தானே தானே இனி எவ்விடத்தில் பார்ப்பேன் என் துயர் தடை தீர்ப்பேன் இனி எவ்விடத்தில் பார்ப்பேன் என் துயர் தடை தீர்ப்பேன் இனி எவ்விடத்தில் பார்ப்பேன் மன்னா மன்னா சிவமே 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 காசிநாதா கருணை கடலே ஏன் படைத்தாய் மதி அமைச்சராக வெண்டுள்ளீங்களே மன்னமணி பிறந்து வாழ்வதற்காக இப்படி ஒரு கொடிய வாழ்வை எனக்கு கொடுத்தார் அண்ணலை பிறந்த படிகளே அழுகி பிறகுன்றது ஏழை மீது கிடைக்கின்ற கபாட்டாயா இறைவா மண்ணும் நுகம் காணாது மதி இழந்து கண்டிழந்த பசு போல கதறி அழுகின்றேனே கருணாகரா கிடைக்க திறக்க மாட்டாயா இந்த கூட்டை விட்டு இருபோகும் முன் கொற்றபடிய திருப்படி ஒருவரை காண அருள் செய்ய மாட்டாயா காசிநாதா இறைவா சொல் சொல் இது விதியா 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 இறைவா சொல் இது விதியா இல்லை ஒளிவனின் பெரும் சரியா இறைவா இது விதியா இல்லை ஒளிவனின் பெரும் சரியா இறைவா இறைவா முறையாக முனைக்கொள்ளும் பக்தனுக்கிடந்து முறையாக முனைக்கொள்ளும் பக்தனுக்கிடந்து சோதனை என்ற பெயர் யார் வைத்தது சோதனை என்ற பெயர் யார் வைத்தது இறைவன் என்னை காக்க முடியாதா உன்னாலே இறைவன் என்னை காக்க முடியாதா உன்னாலே கருணாகரன் என்று யார் சொன்னது இறைவா சொல் இறைவா சொல் இறைவா சொல் இது விதியா விதியா பசைபருமே பாண்டி நாட்டினிலே உளவி மணவாளனே உனது வீட்டினிலே உயிர் மயக்கும் நாதே பாட்டினிலே உயிர் மயக்கும் நாதே பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ காசி காசி என்றால் பாவம் தீருமென்று காசி காசி என்றால் பாவம் தீருமென்று சாத்திரம் முழங்குகிறது உன்னை பூசித்த பலன் ஏனோ எனக்கு கிடைக்கவில்லை நாத்திகம் வளர்கிறது இறைவா சொல் இறைவா சொல் இறைவா சொல் இது விதியா விதியா
ஹலோ. சத்தியகிருத்தியாக நடிக்கும் அரியநாயகிபுரம் நகுலன் அவர்களுக்கு சிறியூர் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சிறியூர் என்ற இந்த ஊரை சொன்னுடனே என் மனதிலே ஒரு லேசான ஒரு வழி. என்னுடைய அன்பு மைத்துனர் உடையப்பா மச்சான் அவர்கள் நம்மை பிரிந்து சென்று விட்டார்கள். அவர்கள் நினைவாகவே என்னுடன் அதிக நெருக்கமாக பழகியவர். இங்கே இருக்கின்ற அருகில் உள்ள கிராமங்கள் எல்லாம் என்னை அறிமுகப்படுத்தியவர். சேதாம்பல், மரவமங்கலம், இப்படி நிறைய கிராமங்களில் என்னை அறிமுகப்படுத்த எங்களை கண்ணீர் கடலிலே ஆழ்த்து விட்டு சென்று விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டு எனக்கு பொன்னாடை போட்டு கௌரவித்த விழா கமிட்டியார் அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வண்டியை வணக்கம். கல்லால் அடித்தான் ஒருவன், கால் செருப்பால் மிதித்தான் மற்றொரு, வெள்ளாளி அடித்தான் இன்னொருவன், சொல்லாளி அனுதர்மம் வசிவாரி பொழிந்தாரி மற்றொரு. அவர்களுக்கெல்லாம் அனுபாலித்த மன்னரே, உன்னையே புசித்து வந்த மன்னனுக்கு ஏன் நிலை கொடுத்தாய்? மதிமுகம் காணாது மதியிலிருந்து வாழ்கின்றது இலையை கரைக்கின்றது பார்க்க மாட்டாயா? காசிராதா கரைக்கன் செய்ய மாட்டாயா? போட்டது முளைச்சிதடி கண்ணம்மா, கேட்டது கிடைச்சிதடி பொன்னம்மா, இந்நாட்டு தலைவரடி கண்ணம்மா, தேவருத்து ராமலிங்கம் பொன்னம்மா, எங்கள் தேவர்முத்து ராமலிங்கம் பொன்னம்மா, தென்னாட்டு தலைவரடி கண்ணம்மா, தேவர்முத்து ராமலிங்கம் பொன்னம்மா, எங்கள் தேவர்முத்து ராமலிங்கம் பொன்னம்மா, மன்னருக்கு மன்னரடி கண்ணம்மா, மன்னருக்கு மன்னரடி கண்ணம்மா, எங்கள் மரபர் குல சிங்கமடி பொன்னம்மா, தேவர் மரபர் குல சிங்கமடி பொன்னம்மா, தென்னாட்டு தலைவரடி கண்ணம்மா, பசும்பொன் ஊனமுத்து ராமலிங்கம் பொன்னம்மா, திருமணம் முடிக்காமல் தேசத்துக்கு தொண்டு செய்தார், அதனாடை அணிந்து கொண்டு சிங்கம் போல் நடந்து வந்தார். திருமணம் முடிக்காமல் தேசத்துக்கு தொண்டு செய்தார், கதராடை தான் அணிந்து சிங்கம் போல் நடந்து வந்தார். முக்குளத்து கண்மணியாம் கண்ணம்மா, முக்குளத்து கண்மணியாம் கண்ணம்மா, எங்கள் முத்துராமலிங்கமணி பொன்னம்மா, பசும்பொன் முத்துராமலிங்கமணி பொன்னம்மா, தென்னாட்டு தலைவரடி கண்ணம்மா, பசும்பொன் தேவர்முத்து ராமலிங்கம் பொன்னம்மா, நேதாட்சி ஒருவரையே நெஞ்சிலே பணிந்து கொண்டார், திருச்செந்தூர் முருகனையே தெய்வமாய் வணங்கி வந்தார். நேதாட்சி தோழனாக நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டார், முருகனை தெய்வமாக அனுதினம் நடந்து வந்தார். பசுமணி சிங்கமணி கண்ணம்மா, பசுமணி சிங்கமணி கண்ணம்மா, எங்கள் மரபர் குல சிங்கமணி பொன்னம்மா, தேவர் மரபர் குல சிங்கமணி பொன்னம்மா, தென்னாட்டு தலைவரடி கண்ணம்மா, பசும்பொன் தேவர்முத்து ராமலிங்கம் பொன்னம்மா, தென்னாட்டு தலைவரடி கண்ணம்மா, பசும்பொன் தேவர்முத்து ராமலிங்கம் பொன்னம்மா.
சேதாம்பல் கிராமத்தை சேர்ந்த எம் முத்துராமத்தேவர் சத்தியவர்த்தியாக நடிக்கும் நகுலன் அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். சிறியூரை சேர்ந்த தேவசேனா சத்தியவர்த்தியாக நடிக்கும் நகுலன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். யாரும் எங்கள் பெரிய புரியத்தவர் இருந்தால் 100 ரூபா நடப்பார். எல்லாம் பண்ண சேதாம்பல் என்ற உடனே ஒரு நினைப்பு. என்னுடைய அன்பு மாமா, அவர் பேர் பூசுத்தேவர் என்று சொல்லுவார். என்னுடைய அன்பு மாமா அவர்கள் மீசையோடு வருவார். மீசையோடு நிற்பார் மேடையிட்ட. இன்னொரு மீசை இருக்காங்க. ஆமாம், அப்படிப்பட்ட அந்த சேதாம்பல் நகரில் வாழ்கின்றவர்கள் எனக்கு அன்பளிப்பளித்திருக்கும். நன்றி, வணக்கம். அலாதிகள் அமைச்சர் நாட்டை விட்டு புறப்படுகிறேன். மலையாளையும் மைந்தரையும் கரம் பிடித்து விட்டேன் அமைச்சர். இதோ நான் வாழ்ந்த அரண்மனை விட்டே புறப்படுகிறேன். நான் இல்லாத இடத்திலே தாங்கள் அமர்ந்து இதோ இருக்கின்றார் என் மக்கள், நன்மக்கள். அவர்கள் எல்லாம் வெளியெடுத்து செல்லுங்கள் அமைச்சரே, வருகிறேன். எப்படி மன்னாமலும் அந்த வீராளும் உங்களை விட்டு புரியாது இப்பாவினால் உங்களை பிரிந்து எப்படி வாழ்வேன் பிரபு? என்னையும் அழைத்து செல்கள் மன்னா. அமைச்சரே, இந்த நிலையில் என்னோடு வருகிறீர்கள், வாருங்கள் என்று காசியம்பதி வந்து அடைய செய்தார். காசியம்பதி வீதியிலே நாடாண்ட என் சக்கரவர்த்தி நாவினால் சொன்ன கருத்துக்காக நட்டனடி வீதியிலே மலையாளையும் ஐந்தரையும் கரம் பிடித்து விளையோவிளை என்று கூறிய காட்சியை மனமெல்லாம் புண்ணாக அடித்து பார்க்க ஆசை மலையாளை ஒருகரம் பிடித்து வருங்கால இளவரசனையும் மற்றொரு கடத்திலே பிடித்து போராண்டு என் வேந்தன் பஞ்சையாக பராரியாக விலை கூறிய காட்சி வைத்து பார்க்கிறேன். விலையோ விலை என்று கூறுகின்றேன், விலையோ விலை என்று கூறுகின்றேன், விலையோ விலை என்று கூறுகின்றேன், காசியில் நான் விலை கூறுகின்றேன். காசியில் வாழும் கிழவாண்டிலே காதலியே விலை கூறுகிறேன், விலையோ விலை என்று கூறுகிறேன். என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை என்றும் என் நிலையை விலை கூறுகிறேன். என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை என்று எங்கி தவிக்கிறேன். என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை என்றும் என் நிலையை விலை கூறுகிறேன். என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை என்றும் என் நிலையை விலை கூறுகிறேன். காசியில் வாழும் வாழ்க்கையிலே காதலியை விலை கூறுகிறேன், விலையோ விலை என்று கூறுகிறேன். அடிமைப்பட்டேன், நாடிழந்தேன், நகழ்ந்தேன், சொத்து சமூகம் அத்தனையும் இழந்தேன். பஞ்சையாக இருக்கின்றது பாவியை பாருங்கள். நாவினால் சொன்ன கண்ணுக்காக மலையாளை வழி கூறிவிட்டேன். விலையாக ஏற்றுக்கொள்வோர் யாருமே இல்லையா? நான் இருக்கிறேன் என்பது அந்தனர் கொண்டார், அடிமை கொண்டார், தரதரம் என்று இழுத்துச் சென்றார் அடிமையா. அக்காட்சியை கண்டு என் மன்னாதி மன்னமன் கற்சிலையாக என்று கண்ணீர் விழிக்கும் கோலத்தை கண்டு அரசே உங்களுக்கு காய்ந்த நபை அனாதிகள் அமைச்சு நாடிழந்தேன், நகழ்ந்தேன், சொத்து சகோம் அத்தனை இழந்தேன், மனைவியும் மைந்தனையும் பறிந்தேன். உங்களை பிரியும் காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. தரகப்பன் வேண்டும் என்ற நட்சத்திரத்தை படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கு. பாராண்டு உங்கள் மன்னமனை பொன்னிய பூமியாம் காசியம்பதி நன்னகரின் வீதியிலே 10,000 மண்ணுக்கு அடிமைப்படுத்தி எப்படி அரசையை விடம் தருவேன் நிற்பார்? என்னை எவருக்கேடு அடிமைப்படுத்த தரகு பொண்ணை கொடுத்து விடுங்கள் பிரபு. வேண்டாம், நாடே அடிமையாகிறேன் என்று வருவோரும் போவோரும் கூடுகின்ற காசியம்பதி வீதியிலே பாராண்டு என் வேந்தன் அடிமையோ என்று விளைபோகின்ற காட்சி காண முடியாமல் மதியிழந்தேன். தேர்ந்து வரும் போல தரை சாய்ந்தேன். மயக்கம் தெளிந்து தேடாது இடமில்லை, காடுமலை வனமெல்லாம் நடந்தேன். காசியிலே இருக்கின்ற கருணாகர கல்லினுள் தேரைக்கும் கற்பையில் இருக்கும் பெருமிருந்து எல்லாரும் இவனுக்கு படியலக்கும் எம்பிரானே என்னை கண்டு இறங்க மாட்டாயா?
இந்த கூட்டை விட்டு உயிர் போகும் என் கொற்றவுடைய திருமணியை காண அருள் செய்ய மாட்டாயா இறைவா அருள் செய்ய மாட்டாய் முறையோ நீதியோ இறைவா இதாமோ முறையோ நீதியோ இறைவா இதாமோ முறையோ நீதியோ இறைவா இதாமோ முற்றும் சொல்லவோ பக்த நல்லவோ முற்றும் சொல்லவோ பக்த நல்லவோ ஐயா ஐயா மெய்யா இருவ முறையோ நீதியோ இறைவா இதாமோ. காண வேண்டும் காட்டினாரே அணியாத புதுஞானி மேலே கல்விழதோ என் குறையதோ அன்பில்லாததோ அன்பு நாதனோ என் குறையதோ அன்பில்லாததோ ஐயா ஐயா மெய்யா இருவ முறையோ நீதியோ இறைவா இதாமோ. காதற்ற ஊசியும் வராது கருத்தோடு பொருள் பொய்யாக்கமோ பூமி நாயகா அல்லாததே என்னையாளவா பூமி நாயகா அன்பில்லாததா எங்கோ 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 இதுவோ முறையோ நீதியோ இறைவா இதாமோ இறைவா இதாமோ இறைவா இதாமோ. பாதாடி பாதாடி வள்ளலை பிறந்து வைகச்சென்று பாவியை காண வரமாட்டாயா நீயே விழுதற்கு மரத்தை பாவிக்கு பூவலைகளை வழிகாட்ட யார் இருக்கிறார் தேடி இளைந்தேன் காணவில்லை வாழ்நாளில் எங்கெல்லாமோ தேடி பார்த்து விட்டு மக்கள் எல்லாம் கூடுகின்ற காசி நகருக்கு வந்துவிட்டு காசியை மதிவாடுகின்ற மக்களே கனவான்களே ஆண்டோர்களே அறிஞர் பெருமக்களே என் உயிரினும் மேலான என் உணர்பவா சகோதர சகோதரிகளே நட்புக்கு வித்திட்ட மணலை பிறந்து மதியிழந்த பாவியை பார்க்க பாராண்டு என் மனமனை பற்றி தெரிந்தால் சொல்லுங்கள் ஐயரே. நல்லவர்க்கெல்லாம் ஐயா உங்களுக்கு ஐயா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் அள்ளி ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி
தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அரியணையில் ஒரு துளி மஞ்சள் இல்லை அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அரியணையில் ஒரு துளி மஞ்சள் இல்லை அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அரியணையில் ஒரு துளி மஞ்சள் இல்லை அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை பறவைகளே பதில் சொல்லுங்கள் நீங்களாவது பேசுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயக்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்களெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஈகை உள்ளவர்கள் இரக்கமுள்ளவர்கள் யாருமே புண்ணிகாசிரியர் இல்லையா ஏனப்பா இல்லை இவனை பார்த்தால் பரிதாபமாக இருக்கு ஆசை மண்ணா பாசம் மண்ணா நேசம் மண்ணா என்று அழுது புலம்புவது எங்கள் மனமே வேதனைப்படும் பராண்ட மலரை தேடி காசிக்கு வந்திருக்கார் காசிலே கால் பதித்தவர்கள் இந்த சிறியூரிலே கால் பதித்தவர்கள் என்றுமே கச்சத்தை அனுபவித்ததாக சொல்கிறது பராண்ட மன்னனை காண வேண்டும் என்றால் சுடுகாட்டுக்கு போ தாங்கள் சொல்வது வழங்கவில்லை யாரோ வேற்று நாட்டு மனிதரும் ஆதிமயானத்திலே பித்தரை போல உலாவிக் கொண்டிருக்க ஒருவேளை உன் மனனை பற்றி செய்தி அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு மனதைக்கல்லாக்கி புறப்படும் மயானத்திற்கு புறப்படுகையில் ஐயா ஆதிமயானத்திலாவது அண்ணனை ஒருவரை காண வேண்டும் என்ற ஆசைகளை பிறப்பு எங்கிருக்கின்றாரோ இணைப்பது எப்படி ஆந்தையும் கோட்டானும் அழகின்ற மயானம் நாய்களும் பேய்களும் ஊழியர்கின்ற மயானம் இந்த இருள் சூழ்ந்த மயானத்தில் ஏ மனிதா ஆட்டம் போட்ட மனிதா இன்று மண்ணிலே அடங்கி விட்டார் நேற்றிருந்தவன் இன்றில்லை இன்றிருப்பவன் நாளை இல்லை உன்னை உள்ளாக்கி விட்டவர்கள் 2 பேர் உன்னை படமாக கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேர் புகழின் முற்றியிலே உன்னை சுற்றி 100 பேர் உடல் கூடுபட்டு போட பின்னே கூட யாரு என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட மயானத்தின் நடுவிலே இருக்கிறேன் எங்கிருக்கின்றாரோ கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா கட்டிய கூட்டில் உறவுடனே அங்கு கழித்திருக்கும் ஒரு சின்ன புறா கோட்டையிலே ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா வெள்ளைப்புறாவின் குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா வெள்ளைப்புறாவில் குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா
தங்குதம்மா தந்தை இன்னும் புறாம் கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா கோட்டையிலே ஆலமரம் வேரோடு சாய்ந்தது இப்படியே புலம்பிக் கொண்டதா அதோ தென்னாட்டு தலைவரடி கண்ணம்மா தெய்வம் என்ற அருள் இருக்குது செம்பன் நகரிலே தெய்வம் என்ற அருள் இருக்குது செம்பன் நகரிலே தேவர் திருவுருவம் அடங்கி இருக்கு கல்லறையிலே இப்படியே புலம்பிக் கொண்டிருந்தால் கரல் புதியாகிவிட்டது தடித்திரிகுரே நன்னலை தடித்திரிகுரே தடித்திரிங்குமே வாடிச்சேரி பத்தி நாடி சுடலை வாடிச்சேரி பத்தி நாடி சுடலை என்று பார்க்கிறேன் திரிந்துமே வாடி சரி பத்தி நாடி சுடலை நான் என்று பார்க்கிறேன் சுற்றி பார்க்கிறேன் மன்னா பதைத்திட மாட்டுவே தெய்வங்களை பூஜித்து வரும் சாதுவை போல் சடைமுடியோடு மயானத்தை உழவுகின்றாயே யார் நீ யாரடா என்று கேட்கும் அளவுக்கு தாழ்ந்துவிட்ட பாவியானா தேடினேன் ஓடினேன் காசிலே வாடினேன் ஆதி மயானத்திலாத அன்னுடைய திருப்படி ஒருமுறை கண்டுவிட்டு ஆண்டு விடலாம் என்ற நம்பிக்கையை வந்தேன் சுடுகாட்டிலே காவல் உண்டு என்று சத்தியமாக எனக்கு தெரியாதுகிறே தாங்கள் தான் காவல் என்று அறிந்திருந்தால் அடியேன் உங்கள் உத்தரவை பெறாமல் உள்ளே நுழைந்திருப்பேனா அறியாமல் செய்த விலையை ஆண்டகையே பொறுத்தள்ள வேண்டும் நீங்கள் நினைப்பதைப் போல தவறான மனிதன் நான் அப்படி பால்படியும் திருமுகத்தை ஒருமுறை பாருங்கள்
ஐயா கடுஞ்சினத்தால் பேச வேண்டாம் ஐயா என்னை கடுஞ்சினத்தால் பேச வேண்டாம் ஐயா 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 கடும் சினத்தால் பேச வேண்டாம் என்னை கடும் சினத்தால் பேச வேண்டாம் ஐயா கடுஞ்சினத்தால் பேச வேண்டாம் ஐயா ஐயா உங்களுக்கோ சரணம் ஐயா 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 உங்களுக்கோ சரணம் ஐயா 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 கடும் சினத்தால் பேச வேண்டாம் காலிலே சரணம் ஐயா ஐயா யாரெனவென்று என்னை கேட்ட அன்புள்ள காவைக்காரா தீரனாமயோத்தி மன்னன் தீரனாமயோத்தி மன்னன் திகழடி காண வந்தேன் நானே பாரெல்லாம் சுற்றி எங்கு பார்க்கலாம் என்று வந்தேன் 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 வேறொன்றும் என்ன வேண்டாம் வேறொன்றும் என்ன வேண்டாம் வேறொன்றும் என்ன வேண்டாம் ஐயா பெருத்தினை கோபிக்காதே ஐயா நீங்கள் இப்படி போல தவறானவர்கள் ஐயானா பாராண்ட என் மனமணி திருவிழையை கண்டால் சொல்லுங்கள் ஐயரே உங்கள் பொற்பாத கமலத்திற்கு அடியேன் ஆயிரம் மன்னனை தேடி மயானத்திற்கு வந்திருக்கின்றாயே அரசன் வாழக்கூடிய இடமாய் உன் அரசனை பார்க்க வேண்டும் என்றால் அரண்மனைக்கு சென்றிருக்க வேண்டும் அல்லது நாடு நகரங்களை சுற்றி பார்த்திருக்க வேண்டும் அதை விடுத்து மயானத்தில் வந்து மன்னனை தேடுகிறேன் என்று சொல்கின்றாயே விதி ஐயனே வேற என்ன நான் சொல்வேன் விதியின் பெயர் கந்தயோத்தி மன்னன் ஐயா, என் மன்னன் உண்டிங்கு வந்தானென்று கணத்துடன் உரைத்த பேர் யார் கனலுறு சுடலை தன்னில் கனலுறு சுடலை தன்னில் கணத்துடன் உரைத்தவை அறியார் இக்கணலும் துணைகள் மனத்துடன் அவன் இருக்கும் இந்த மனத்துடன் அவன் இருக்கும் வாரு நீர் கண்டதே எனக்கது தெரிய நன்றாய் எனக்கது தெரிய நன்றாய் எம்பினால் ஒபிக்கேனை அரசர்க்கெல்லாம் அரசன் 56 தேசத்தை ஆண்டவன் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி என்று புகழ்ந்து பேசுகின்றாயே உன்னை பார்க்கும் பொழுது இந்த மயானத்திலே தலைப்பிள்ளை மண்டை போட்டு எடுத்துச் செல்லும் மந்திரவாயு போல் தெரிகிறதே எதற்காக வந்தார் ஏன் வந்தார் யாரடா என்று கேட்டு கேள்வரைகளை நெய்பிடிக்கலாம் கேட்பவனுக்கு மதி வேண்டும் ராசன் பராண்ட வேந்தனையே பரதேசியாரே நீ எங்கே உனக்கும் அவனுக்கும் ஒரு முறை இந்த பரதேசிக்கும் பராண்ட வள்ளலுக்கும் ஒரு நூலிலே தொடர்பு கொண்டு இருக்கிறதையா அந்த ஒருமுறை பற்றி ஆண்டவன் இடுகாட்டிலே செலவைத்து விட்டான் தலைப்பிள்ளை மண்டை ஒட்டி கவர்ந்து சென்று அதிலே மந்திரம் செய்கின்ற பித்தன் நான் அப்படி இல்லை பால்வடியும் திருமுகத்தை ஒருமுறை பார்க்க
நீங்கள் இப்படி போல தவறான மனிதர் ஆடல்ல ஐயனே. சொல்லுகிறேன் சொன்ன பிரகாரம் மாமுனிகளுக்காக புரியவில்லை. பாசிக மாமுனி கௌசிக மாமுனி கோசிக மாமுனி கௌசிக மாமுனி மாமுனிகளுக்காக மாமுனிகளுக்காக கடனுக்காக என் மன்னனும் காசி வந்து காமினி மாதி விற்று கடன் தீர்க்க தரகள் காமினி மாதி விற்று கடல் தீர்க்க தரகள் சாமியை என்று கேட்க சாமியை என்று கேட்க அந்த ஆழச்சத்திரி இந்த சத்தியகீர்த்தினாலும் இமையை விட்டேன் தோட்டி இமையை விட்டேன் தோட்டி இமையை விட்டேன் தோட்டி நிதி தந்து கொண்டான் காணே 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 அயோத்தி மன்னவரின் ஹரிச்சந்திர பூபதி அயோத்தி மன்னவரி ஹரிச்சந்திர பூபதி அயோத்தி மன்னவரின் ஹரிச்சந்திர பூபதி மதிமந்திரி நானையா மதிமந்திரி நானையா இன்று நான் மையானம் வந்தேனையா மையானம் வந்தேனையா அவனை 56 தேசத்தையும் ஒரு ஒடசின் கீழ் ஆண்ட சக்கரவர்த்தி இல்லை என்று பருவருக்கெல்லாம் அள்ளி 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 கொடுத்து சிவந்தகரத்துக்கு சொந்தக்கார் பெண்களை எல்லாம் தாயாக தங்கையாக அரவணைக்கின்ற தங்கக்கரம் படைத்தவன் மன்னனோடு போரிட்டு மக்களுக்காக மாதம் மும்மாறி மலைவை செய்த மன்னன் சத்தியமே ஜெயம் சத்தியமே ஜெயம் என்று வாழ்ந்து காட்டிய சரித்திர நாயகன் என் உயிரை கூட்டிலே விழுந்திருக்கின்ற நான் அனுதனகம் வணங்கும் அன்பு கடவுள் ஐயா அந்த ஹரிச்சந்திர பூபதியின் மதியமைச்சர் இந்த சண்டாள சத்தியகீர்த்தி நான் சொல்வது உண்மையா இல்லை அந்த விஸ்வாமித்திரர் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் அல்லவா? என் வாழ்வில் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்கின்றான். உண்மையிலே எனது மந்திரியானால் என்னை குறைத்து பேசுவது போல் பேசினால் பொறுத்துக் கொள்ளவே மாட்டான். பார்க்கலாம். சன்னியாசி, யாரை தேடி வந்தேன் என்று சொன்னால் என் தெய்வத்தை தேடி வந்த தெய்வம் 56 தேசத்தை ஆண்ட சக்கரவர்த்தி அயோத்தியாவில் செங்கோலை சிம்மாசனத்திலே வீற்றிருந்த மன்னன் கந்தாரமிட்டு பிரதாரமிட்டு காதவன் இல்லை என்று வருபவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் மாபெரும் வல்லல் வல்லவன் வல்லவன் சத்தியவந்தன் நீதிமான் நேர்மையுள்ளவன் வாய்மை தவறாதவன் அரசனை மயானத்திலே தேடி வந்தாய். அப்படித்தானே? மதிகட்டவனை யார் அரசன்? கொடுமைக்காரனவன் எவ்வளவு பட்டவன் வாக்கினால் பட்ட கருணைக்காக பெண்களை தெரு தெருவாக விட்டானே. மோசக்காரனை நாசக்காரனை சந்தானை மானங்கட்டவனை மதி இனம் படைத்தவனை சட்ட விலகல் கெடுகின்ற வாக்கு இதே வார்த்தை போராண்ட வேந்தனுக்கு அமைச்சராக நாடு இருக்கப்படும் சொல்லி கேட்ட மாத்திரை இவன் தலை சுடுகாட்டு காவலன் என்றும் பராமல் மன்னவனை காண வேண்டும் என்பதற்காக அவன் கால்களிலே விழுந்து கண்ணீர் வடித்தேன். ஈகையிலாளவனாக இறக்கப்பட்டவனாக புண்ணியராஜிலே வாழ வைக்கலாம். எப்பொழுது சத்தியத்தை நீதியையும் வைப்பாற்றி பழித்தாயோ அப்பொழுதே நீசனுக்கு தலைமாய் நீசனானவன் கால்கள் எங்குமே படவே கூடாது. நீசனே, சண்டாரனே, கொடியவனே, காமுகனே, இறந்து போ, இறந்து போ, இறந்து போ.
விஷயங்களை காடுமந்திரம் அபாடப்பட்டு உங்கள் அமைச்சொல்லை கேட்ட பிறகு வாழ்ந்திருக்க வேண்டும். நான் இரக்கம் என்பது எனக்கு வரவில்லை. இனிமேல் வாழ வேண்டும். அதோ சுடர்பற்றி எரிகின்ற காற்றத்தில் விழுந்து உயிரை பார்க்க போகிறேன். உங்களை காண முடியாமலே போகிறேன். உங்களை காண முடியாமலே போக ஏனப்பா தடுக்க? எந்த வகையிலே முடிவில்லை என்னை தடுக்க? தடுத்து நிறுத்துவதற்கு உரிமையுடையவன் தான். இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்று நினைத்தவன். நீ அழிந்தால் சத்தியம் நீதி நேர்மையெல்லாம் உலகத்தை விட்டு அழிந்து போய்விடும். அரசன் அரசன் என்று அழுது புலம்புகின்றாயே, அந்த அரசனை பார்த்து நீ என்ன செய்ய போய்? ஒன்றே ஒன்று காணிக்கையாக வைத்த என்னது? இரு கண்களிலும் கண்ணீரை யாராக பெருக்கெடுத்து ஓடவிட்டவருடைய கால்களை கழுவி காண முடியாவிட்டால் இதே மரண தேவதையின் மடிகளை துயில்வி. இல்லை, இறப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உன் அரசனை பார்க்க வேண்டும், அவ்வளவுதானே நான் சொல்கிறேன். மயானத்திலே ஒருவன் பித்தனை போல் புலம்பிக் கொண்டிருக்கின்றான். அப்படியா? இங்கு சென்று பார்த்தால் உனக்கு யாரென்று புரிந்துவிடும். உலகத்திலே சத்தியம் நிலைத்திருக்கவில்லையே, நீதி நிலைத்திருக்கவில்லையே, நீதி எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் சத்தியம் சத்தியம் என்று சத்தியத்திற்காக போராடிய எங்களுக்கு அதற்காக இந்த சோதனை. நாடு நகரங்களை பறித்தாய், மனைவியையும் மகனையும் தெரு தெருவாக விலை கூற வைத்தாய். என்னையே ஒருவருக்கு அடிமையாக்கி முடிவிலே மயானத்திலே வந்து பிணங்களை சுட்டரிக்க வைத்ததெல்லாம் உனக்கு போதாதா இறைவா? அவன் யாருக்கு என்ன தீங்கு செய்த? அவனுக்கு அதற்காக இந்த சன்னியாசி கோலம் நான் வெட்டி விடுவான் போல் தெரிகிறதே. என் நிலைமையை நான் எப்படி சொல்வேன்? இப்படியாவது சொல்லி அவனை இறப்பிலிருந்து நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டுமே. அரசனை பார்த்தாயா? உங்களையும் என்னையும் இந்தவரை இந்த சுடுகாட்டிலே யாருமே அரசன் உன் அருகிலே தான் இருக்கின்றான். செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்திலே வீற்றிருக்க வேண்டிய மன்னன் சுடுகோலை ஏந்தி வருகின்ற பிணங்களை எல்லாம் சிட்டரித்துக் கொண்டிருக்கின்றானே. என்னை ஒரே ஒரு முறை பார், உனக்கு யார் என்று புரிந்துவிடும். மானம் கட்டவர் யாரு பற்றி யாரோ பார்ப்பது? செந்தாமரை குப்பான சுமந்தும் மதிவுகள் வைத்து சூரிய கொடுத்து வேந்தன் திருமுகம் எங்கே பிடமரித்து கையேந்தி கூடை குறுகி பிச்சையற்று உடல் வாழ்கின்ற நீ எங்கே? போ போ, என் முகத்திலே விழிக்க. அப்பனே சத்தியகர்த்தே இப்படி நீயும் வாழ ஏற்குமோ மந்திரி? மந்திரி மந்திரி என்ன நான் செய்திடுவேன்? இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நான் பட்ட அந்த கொடுமைகளை எப்படி எடுத்துரைப்பேன்? எப்படி எடுத்துரைப்பேன்? எப்படி எடுத்துரைப்பேன்? வரும் வழியில் பட்ட துயரத்தில் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன்? இனிமேல் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இந்த மயானத்திலே பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கரிசி உண்டு வாழ்ந்து வருகிறேன். தாங்கள் உண்டு அந்த தோஷத்தை அடைய வேண்டாம்.
இதே கரத்தாலே அள்ளி அள்ளி வழங்கிய நீங்கள் என்று கொல்லிக்காசு வாங்க அன்றும் நீங்கள் மக்களின் காவலன் என்றும் இந்த மயானத்தின் தலைவன். உங்கள் தரம் என்றுமே குறையவில்லை. அன்று கண்டேன் மன்னராக, இன்று கண்டேன் காவலராக. மன்னாதி மன்னர் போற்ற மகுடவர் திறனால தன்னிகர் எல்லா செங்கோல் எந்த தனிமையா நீதி செய்த மன்னரே நீரும் இந்த பல்புற்று மயானம் காக்க பன்னகன் அமைத்திட்டானோ பபினான் காணத்தானோ சீரிய நெற்றி எங்கே நெற்றி எங்கே நெற்றி எங்கே வந்தனல் நெறி எங்கே கண்டுபட்டேன். சீரிய நெற்றி சம்பந்தப்படி கண்டனாடி குளத்தில் ஆவுகளை காண வேண்டும். மலை போல குவித்து வைத்திருக்கின்ற வாய்க்கரிசியின் தோஷத்தை போக்குவதற்கு பெரியோர்களெல்லாம் ஒன்று கூடி மார்க்கம் ஒன்று வரையறுத்திருக்கிறார்கள். என்ன மார்க்கம்? இந்த வாய்க்கரிசியை அருகுமுள்ளோடு காராபசுக்கு படைத்து அது எச்சல் படுத்திய கங்கைகளை புனிதமாக்கி சமைத்து உண்டால் 9 தோஷங்கள் நீங்கியதாக சொல்கிறார். அப்படியா? சமைத்து உண்போம். ஆடி முடித்தவர்கள் ஆசை பறிப்போனவர்கள் நீட்டி படுத்தவர்கள் நெடுமூச்சு விட்டவர்கள் கூட்டமா கூடி வரும் கூட்டமா கூடி வரும் இந்த சுடுகாட்டிற்கு குரலும் கூட வரும் கோட்டை தகர்ந்து எங்க போன பின்பு கூட்டமோ கூடி வரும் குரலும் வந்து சேரும் 8 கால் நடந்து வரும் 2 கால் நீண்டிருக்கும் 8 கால் நடந்து வரும் 2 கால் நீண்டிருக்கும் நீண்ட கால் மனிதருக்கு நேத்திரம தெரியாது பார்வையோ தெரியாது கொத்து வரும் புலமை வரும் கோவிந்தன் பேரும் வரும் சத்தியில் தீயும் வரும் கூட வரும். பணம் இருந்தால் பூமிகாரின் இனம் இருந்தால் பிள்ளையற்ற மனிதனுக்கு கொல்லி வைக்க ஆளும் வரும். பிள்ளையற்ற மனிதனுக்கு கொல்லி வைக்க ஆளும் வரும். பத்தனையில் படுத்தவர்க்கு பச்சமாலை தட்டி வரும் கட்டுமுட்ட துள்ளி பொறுக்கி தொட்டரிக்க காத்திருக்கும். கால் நடந்து வரும் 2 கால் நீண்டிருக்கும் நீண்ட கால் மனிதருக்கு நேத்திரம தெரியாது பார்வையோ தெரியாது சமரசம் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே வாழ்வில் சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடம். தாதியில் ஏனோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் வேதமில்